பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தி நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார் இல்லைங்களா? தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். பாருங்க, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். நம்முடைய மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஒரு மனசில் மகிழ்ச்சி இல்லைன்னா முகத்தில் மலர்ச்சி இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளத்தில் மனசில் சந்தோஷப்படுறீங்களோ அந்த அளவுக்கு முகத்தில் ஒரு மலர்ச்சி உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். சில பேருடைய முகத்தை பார்த்தாவே தெரியும், ரொம்ப துக்கத்தில் ஒரு மாதிரி வேதனையில் இருப்பாங்க. சில காரியங்களை அப்படியே யோசித்து, குடும்ப காரியம், பல விஷயங்களை யோசித்து, வேலை காரியம், பிஸ்னஸ் காரியம், பண நெருக்கடி, படிப்பு காரியம், எதிர்கால காரியம், இப்படி பல காரியங்களை யோசித்து அவங்க மனசில் துக்கமாக இருப்பாங்க. அதுக்கு தான் அங்கே பைபிள் சொல்லுது, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். இந்த மனசில் துக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி முறிந்து போய்விடும். ஒரு உற்சாகமாக எதையுமே செய்ய முடியாது. தரிசனத்தை இழந்துருவீங்க. ஆண்டு வைத்திருக்கிற பிளானை இழந்துருவீங்க. மனசில் துக்கம் வச்சுக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். மனசில் துக்கம் இருந்துச்சுன்னா, வேதனை இருந்துச்சுன்னா, கலக்கம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சமூகத்தில் வந்து சொல்லி அழுதுருங்க. அப்பா, நான் ரொம்ப துக்கமாக இருக்கிறேன், நான் ரொம்ப வேதனையாக இருக்கிறேன், கலக்கமாக இருக்கிறேன், என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிடுவார். மனசுக்குள்ளே எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கணுங்க. கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன். அந்த சந்தோஷத்தில் இருங்க. கஷ்டத்தை பார்க்காதீங்க, பாடுகளை பார்க்காதீங்க, போராட்டங்களை பார்க்காதீங்க. தேவ சமூகத்தில் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த காரியத்தினால் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியத்தினால வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்திலிருந்து இந்த பிள்ளைகளை விடுவித்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுடைய எல்லா சஞ்சலங்களும் மனவேதனைகளும் ஆண்டவரே இவர்களை விட்டு மறைந்து போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ, எந்த காரியத்தை நினைத்து மன துக்கத்தோடு இருக்கிறார்களோ, அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றி சந்தோஷப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரும் வேதனையும் துக்கமும் மறைந்து போகட்டும். தேவனே, நீர் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, சமாதானத்தினால் இடை கட்டுங்க. கர்த்தர் ஆசீர்வதியும் நடத்தும், அற்புதங்களை செய்யும். உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் கொடரங்க வை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவருடைய முறிந்த ஆவிகளை கர்த்தர் பலனடையும்படி செய்வீராக. கர்த்தர் உற்சாகப்படுத்தி எழுப்பிவிடும். உடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.